தமிழ்நாடு காங்கிரஸ் செயலாளர் சார்பாக தமிழ்நாடு மாநில தலைவர் திரு கும்பு விஜயன் அவர்களை 28/12/2025 ஒருமனதாக ஏகமனதாக சேவாதள நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுவதும் அவரை ஏகமனதாக தேர்ந்தெடுத்து இந்த வருகின்ற எம்எல்ஏ எலெக்ஷனில் அவரை ஒரு தொகுதி வழங்குமாறு எங்கள் காங்கிரஸ் கமிட்டிக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும் அனைத்து இந்தியா காங்கிரஸ் கமிட்டிக்கும் வலியுறுத்தியிருக்கிறோம். இதை 28/12/2025 ஏகமனதாக தீர்மானம் செய்திருக்கிறோம். இருந்தும் இப்பொழுது பிரஸ் கிளப் வாயிலாக இதனை தெரிவித்து எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும் அனைத்து இந்தியா காங்கிரஸ் கமிட்டிக்கும் தெரிவிக்கின்றோம். அவர் கடந்த 10 ஆண்டுகளாக சேவாதளத்தின் மாநில தலைவராக பதவியுற்று இதுவரையிலும் எந்த ஒரு கரப்ஷனோ எந்த ஒரு சிக்கல்களோ எந்த தொலைகளோ இல்லாமல் இந்த சேவாதளத்தை நன்றாக வழிநடத்தி வந்தார். இப்போது 11ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறார். அவருக்கு கண்டிப்பாக எம்எல்ஏ சீட்டை ஒதுக்க வேண்டும் என்பதை இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் சேவாதள நிர்வாகிகள் சார்பாக வலியுறுத்துகிறோம். நன்றி. ஆமாங்க, செல்வபெருந்தகை ஐயா பேசியிருக்கோம். அவருடைய ஒப்புதல் இருக்கு. ஒப்புதலோட அந்த கையெழுத்தாங்க இல்லைங்க, சொல்லியிருக்கோம், அங்கேயே சொல்லியிருக்கோம். அவர் செல்வபெருந்தகை ஐயா அதை ஏகமனதாக எடுத்துக்கொண்டார். இருந்தாலும் அந்த கையெழுத்து 28/12/2025 அவர் தான் முதல் கையெழுத்து தீர்மானத்தை ஒத்துக்கிட்டாரு. இருந்தும் வாயிலாக சொல்லணும்ன்றத தெரிவிக்கிறோம். இன்னும் காங்கிரஸ் வந்து வேட்பாளர்கள் முழுமையாக அறிவிக்கல. அதுக்குள்ள நீங்க எப்படி உங்களுடைய தலைமையிலேயே நீங்க தெரிவிச்சிருக்கீங்களா இல்லையா? அதனுடைய நாங்கள் வேட்பாளர்களை இன்னும் முடிவு செய்யவில்லை. இருந்தாலும் அந்த முடிவில் தமிழ்நாடு காங்கிரஸ் சேவாதளத்தின் தலைவர் திரு கும்பு விஜயன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று அதை பொதுமக்களுக்கும் காங்கிரசுடைய மேலிடத்திற்கும் அகில இந்திய மேலிடத்திற்கும் தெரிவிப்பதற்கு இந்த பத்திரிகையின் வாயிலாக தெரிவிப்பதற்காக இங்கே வந்து உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொகுதி முடிவு செய்வது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான். பரிந்துரை செய்வது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் செல்வபெருந்தகை அவர்கள் பரிந்துரை செய்து இந்த தொகுதியில் எங்கள் மாநில சேவாதளத்தின் தலைவர் திரு கும்பு விஜயன் அவர்கள் நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, எந்த தொகுதியில தொகுதி முடிவு செய்வது மேலிடம். விருப்பம் கொடுத்தாங்களே, அதை வாங்கி கொடுத்துருக்கீங்களா? எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? சேவாதளத்துக்கு சீட்டை ஒதுக்குங்கன்னு நீங்க கேட்கறது ஒரு அழுத்தம் இல்லையா? இது மாதிரி ஒவ்வொரு அணியும் கிளம்பினாங்கன்னா தலைமை என்ன செய்வாங்க? ஒவ்வொரு அணிக்கும் தர வேண்டும். இளைஞர் காங்கிரஸுக்கு தர வேண்டும், மாணவர் காங்கிரஸுக்கு தர வேண்டும், மகிழா காங்கிரஸுக்கு தர வேண்டும். முதல் காங்கிரஸுக்கு அடுத்த இடத்தில் இருப்பது தமிழ்நாடு காங்கிரஸ் சேவாதளம். அகில இந்திய லெவலில் இருப்பது காங்கிரஸ் அடுத்த இடத்தில் இருப்பது சேவாதளம். கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர்கள் நீக்கிட்டு அணியின் சார்பாக சீட்டு தரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் யாரையும் நீக்கணும் நாங்கள் சொல்லலை. எங்களுடைய தலைவர் திரு கும்பு விஜயன் அவர்களுக்கு ஒரு சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த பத்திரிகை வாயிலாக கேட்டோம். ஏற்கனவே தொகுதி பங்கீடுல நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. தேவையான தொகுதி கிடைக்கலன்னு காங்கிரஸ் தலைமை வருத்தப்படுற சூழ்நிலையில இப்ப நீங்க மாதிரி ஒவ்வொரு அணியாக நிறைய இடங்களில் போஸ்டர் பார்த்தா இவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் ஒரு போஸ்டர் விடுறாங்க. இது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிரிவுகளை வெளிப்படுத்துது மட்டும் இல்லாத என்று ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் கமிட்டியில் 4 பிரிவு இருக்கின்றது. அது அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட பிரிவுகள். அதில் ஒன்று சேவாதளம், இன்னொன்று இளைஞர் காங்கிரஸ், இன்னொன்று மாணவர் காங்கிரஸ்,
அந்த மாதிரி அமைப்புகள் நாங்கள் இருப்பதால் எங்களுக்கு இந்த வாட்டி இந்த முறை சட்டமன்ற வேட்பாளர் அறிவித்தவர்கள் என்று நாம் பத்திரிகை வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். சார், இப்ப விருப்பம் மனு போட்டிருக்கீங்களா? ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு விருப்பம் மனு போட்டிருக்கோம். எந்த தொகுதிக்கு போட்டிருக்கீங்க விருப்பம் மனு? தொகுதியை நான் குறிப்பிடவில்லை. ஏன்? அது அகில இந்திய கமிட்டி தான் முடிவு பண்ணும். எங்களுடைய அமைப்புகள் உள்ளதால் அதை முடிவு செய்ய வேண்டியது அகில இந்திய கமிட்டி. மாநில தலைவர் செல்வப்பிரமணிய அவர்களும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியையும் முடிவு செய்யும். தொகுதி குறிப்பிடாம ஒரு தொகுதி வேணும்னு கேட்டிருக்கீங்க. தமிழ்நாடு சேவாதளத்துக்கு ஒரு தொகுதி கேட்கிறோம், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கேட்கிறோம். அது அகில இந்திய காங்கிரஸ் கோரிக்கை வைக்கிறோம். மாநில காங்கிரஸ் கட்சிக்கு நாங்கள் அந்த கோரிக்கை வச்சிருக்கோம். சார், இப்போ மாநில தலைவர்கள் ஒப்புதல் இந்த சட்டமன்ற தேர்தலில் 26வது ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகமும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியும் அதன் தலைமை கட்சிகள் அனைத்து பிரிவில் உள்ள கட்சிகளும் இந்த 26ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத சட்டமன்ற எலெக்ஷனில் அமோகமாக வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களும் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்கட்சி அந்தஸ்தும் கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் பேசுங்க பேசுங்க. முடிச்சுமா? சார்